எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்வீட் பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக பராட்டாஸ் காரசாரமாக சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம இனிப்பு பராட்டாவை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பராட்டா செய்ய தேவையான மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரு அகலமான பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து லேசாக கலந்து விட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்ல மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் பிசைங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்து மாவு உருண்டை மேலே நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கப் பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போது ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு கோர்ஸாக பொடிச்சு வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் வெல்லம், அரைச்ச பாதாம் பவுடர், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெல்லம் பாதாம் ஃபில்லிங் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை ஈக்குவலாக சின்ன சின்ன பால்ஸாக பிரிச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் ஒரு மாவு உருண்டையும் வச்சு லேசாக மேலே மாவை தூவி மெதுவாக ஈவனாக திரட்டுங்க. மாவு ஓரளவுக்கு திரட்டினதும் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பாதாம் மிக்சர் எடுத்து நடுவில் வச்சு ஓரத்துல இருந்து எல்லா பக்கமும் நடுவில் கொண்டு வந்து மூடுங்க. பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி மூடி மேலே கொஞ்சம் மாவை தூவி மறுபடி மெதுவாக திரட்டுங்க. அடுத்து தவாவை சூடாக்கி திரட்டின பராட்டாவை போட்டு குக் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எல்லா பக்கமும் நெய் தடவி குக் பண்ணுங்க. அருமையான ஸ்வீட் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த பராட்டாவை 2 நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். அருமையான இந்த ஸ்வீட் பராட்டாவை நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.